Taste the Daily. திருவாரூர் மாவட்டத்தில் கடந்த ஒரு வாரமாக பெய்த தொடர் கனமழையால் கள்ளிக்குடி, கானூர், தென் ஓடச்சேரி உள்ளிட்ட பகுதிகளில் 10 முதல் 20 நாட்களே ஆன சம்பா பயிர்கள் நீரில் மூழ்கியுள்ளதால் உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை தருவதற்காக நமது செய்தியாளர் நேசராஜன் இணைகிறார். வணக்கம் நேசராஜன், விவசாயிகள் முன்வைத்துள்ள கோரிக்கைகள் என்ன? விவரம். ஜெயஸ்ரீ, திருவாரூர் மாவட்டத்தில் இந்த ஆண்டு 4 லட்சம் ஏக்கர் பரப்பளவில் சம்பா சாகுபடி பணியில் விவசாயிகள் ஈடுபட்டு வந்தனர். தற்போது திருவாரூர் மாவட்டத்தில் கடந்த ஒரு வாரத்திற்கு மேலாக தொடர் கனமழை பெய்து வந்தது. இந்த மழையின் காரணமாக மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் சம்பா சாகுபடி பணிகளில் ஈடுபட்டுள்ள விவசாயிகள் சம்பா நெற்பயிர்கள் மழைநீரில் மூழ்கியுள்ளதாக குற்றச்சாட்டு எழுப்பி வருகின்றனர். குறிப்பாக திருவாரூர் அருகே கள்ளிக்குடி, கானூர், தென்வடச்சேரி உள்ளிட்ட இடங்களில் 10 முதல் 20 நாட்களே ஆன இளம் பின்பற்ற சம்பா நெற்பயிர்கள் சுமார் 50 ஏக்கர் பரப்பளவில் மழைநீர் தேங்கியுள்ளதாக விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். குறிப்பாக கானூர், தென்வடச்சேரி ஆகிய பகுதிகளில் சுமார் 650 ஏக்கர் பரப்பளவில் விவசாயிகள் சம்பா சாகுபடி பணியில் ஈடுபட்ட நிலையில் வடிகால் சரியாக தூர்வாரப்படாத காரணத்தினால் 10 முதல் 20 நாட்கள் ஆன சம்பா நெற்பயிர் வயல்களில் 50 ஏக்கர் பரப்பளவில் மழைநீர் தேங்கியுள்ளதாகவும் மழைநீரை வெளியேற்ற 2 அல்லது 3 நாட்கள் ஆகும் என்பதாலும் தொடர் மழை அறிவிப்பு வானிலை ஆய்வு மையத்தால் வெளியிட்டுள்ள நிலையில் இந்த 50 ஏக்கர் பரப்பளவு நெற்பயிர்களை காப்பாற்ற முடியாத சூழ்நிலை உள்ளதால் அரசு உரிய கணக்கெடுப்பு நடத்தி நிவாரணம் வழங்க வேண்டும் என இப்பகுதி விவசாயிகள் கோரிக்கை வைக்கின்றனர். மேலும் இது குறித்து விவசாயி அழகராஜ் கூறுகையில், விதை தட்டுப்பாடு, உர தட்டுப்பாடு இதையெல்லாம் சவாலாக வைத்து அலைந்து திரிந்து கடனை வாங்கி விவசாயம் செய்து இருந்தோம். தொடர் கனமழையால் வாய்க்கால் தூர்வாராமல் வயலில் உள்ள மழைநீர் வாய்க்காலில் செல்ல முடியாத எதிர்த்து நிற்கிறது. 4-5 நாட்களாக நெற்பயிர்கள் மூழ்கி கிடக்கிறது. மழைநீரை வடிய வைக்க முடியாத நிலையில் உள்ளோம் என கூறினார். ஜெயஸ்ரீ, விவரங்களுக்கு நன்றி நேசராஜன். தொடர்ந்து கனமழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளைச் சேர்ந்த பொதுமக்கள் அளித்த பேட்டியினை தற்போது பார்க்கலாம். நிறைய வடிகால்லாம் தூர்வாரில் வடிகிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த நீங்கள் பார்க்குற நிலம் பார்த்தீங்கன்னா தெளித்து 15-20 நாள் பயிர் எல்லாம் இப்போ முழுவி ஒரு 4-5 நாளாகவே முழுவி நிற்கிது. இனிமேல் இந்த இதெல்லாம் வடிய வச்சாலும் ரொம்ப தேர்றது சிரமம். இதில் தமிழக அரசு போர்க்கால அடிப்படையில் கணக்கெடுக்கும் பணியை துவக்கணும். எங்கெங்கெல்லாம் பாதிப்பு இருக்குது, இளம் பயிர்கள், இந்த மாதிரி இளம் பயிர்கள் எங்கெங்கெல்லாம் பாதிப்பு இருக்குது அப்படின்ட்டு இதெல்லாம் பின்பற்ற சம்பா பார்த்தீங்கன்னா குறுகிய கால நடுத்தர பயிர்கள் இதெல்லாம் பாதிப்பு ஏற்படுது. இன்னும் தொடர்ந்து ரெட் அலர்ட் சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி மாவட்டத்துக்கு அடுத்தது 24ஆம் தேதி புயல் சொல்லியிருக்காங்க. அதனால் இதெல்லாம் தண்ணி வடிஞ்சு அடுத்த கட்டத்துக்கு விவசாயி போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு. இதை கவனத்தில் எடுத்துக்கிட்டு உடனடியாக முதலமைச்சர் உத்தரவிட்டு இந்த பகுதியெல்லாம் கணக்கெடுக்கும் பணி நடத்தி உடனடியாக அதை நிவாரணம் கொடுக்கறதுக்கு நடவடிக்கை. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.